வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, இங்கே அருமையான பூந்தோட்டம் இருக்குது. ஆமாம், இங்கே பூந்தோட்டத்துலேருந்து என்னையா மருத்துவ சொல்ல போகிறீங்க? உண்மை. மூலிகையை பற்றி பேசுகிறவருக்கு பூந்தோட்டத்தில் என்ன வேலை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆமாங்க ஐயா. இதில் மிகப்பெரிய மருத்துவ குணமே இருக்குது. ம். அதாவது அந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு காதில் பூ சுத்தாதாம்பாங்க. ஆமாம். ஏதாவது ஒரு விஷயம் சொன்னாக்க இது ஏற்கனவே எனக்கு தெரியும், ஆ. காதில் பூ சுத்தாதாம்பாங்க. ஆமாம். காதில் பூ வைக்கிறதுல, காதில் பூ சுத்திக்கிறதுல வந்து மிகப்பெரிய மருத்துவம் இருக்குது. மனசுக்கும் இந்த பூவுக்கும் வந்து மிகப்பெரிய தொடர்பு இருக்குது. ஓ. அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து கூந்தலில் வந்து பூ வச்சுக்குவாங்க. ஒரு அதாவது வந்து சரமாக கட்டி பூ வச்சுக்குவாங்க. ஆண்கள் பார்த்தீங்கன்னா காதில் பூ சொருகிக்குவாங்க. அப்படி காதில் பூ சொருகும் போது பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த மலரில் இருக்கக்கூடிய அந்த நறுமணம், அந்த வாசனை, இந்த மலரில் இருக்கக்கூடிய சில அந்த வைப்ரேஷன், அது பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு மன ரீதியான பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு, அவங்க எவ்வளவு சோகத்தில் இருந்தாலும் ஆனந்தமாக மன மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பூக்கள் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. ஒவ்வொரு பூக்களுக்கும் வந்து ஒவ்வொரு தனித்தன்மை இருக்குது. அந்த தனித்தன்மையை வந்து பகுத்தாராய்ஞ்சு தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் மெடிசன் அதுமாரி வந்திருக்கு. நீங்கள் வந்து மனம் சார்ந்த பிரச்சனையில் பாதிக்கப்பட்டு இருக்கும்போது யாராக இருந்தாலும் சரி, முக்கியமாக பார்த்தீங்கன்னா சம்பங்கி பூ, குண்டுமல்லி பூ, இது மாதிரிலாம் நீங்கள் காதில் வச்சுக்கிட்டீங்க அல்லது நீங்கள் படுக்கை அறையில் அது மாதிரி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட மனம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு மிக எளிய முறையில் ஒரு அட்டகாசமான தீர்வை தரக்கூடியது தான் இந்த மலர்கள். அதனால் எந்த மலர்கள் இருந்தாலும் சரி, நிச்சயமாக ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷமாவது நீங்கள் காதில் சொருகிக்கோங்க. அல்லது நீங்கள் அதை வந்து உங்கள் பெட்ரூமில் அது மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா அதோட நறுமணம் வந்து உங்களோட மனசை சாந்தப்படுத்தும். எவ்வளோ கோபத்தில் இருந்தாலும் எவ்வளோ பிரச்சனையில் இருந்தாலும் அதிலிருந்து நீங்கள் விடுபட்டு வர்றதுக்கு இந்த மலர்கள் வந்து ரொம்ப உறுதுணையாக இருக்குது. அதை சொல்கிறதுக்காக